ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் அசெம்பிளிஸ் ஆஃப் காட் திருச்சபை சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சங்கீதம் 34 சில காரியங்களை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். 5ஆம் வசனத்தை பாருங்க. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கு. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். இந்த நோக்கி பார்த்து அப்படின்னு ஒரு வார்த்தையை கொஞ்சம் நீங்க கவனிக்கணும். லுக் அட் ஹிம், அவரை நோக்கி பார்த்து. சரி, இப்ப அவரை நோக்கி பார்க்கும் பொழுது நமக்கு ஒரு பிரகாசம் வருது. நீங்க நல்ல பிரைட்டா ஒரு லைட்டை பார்த்துட்டீங்கன்னா, பார்த்துட்டு கொஞ்ச நேரம் பார்த்துட்டு வேற பக்கம் பாருங்க, உங்க கண்ணு மங்கள கூசும். சூரியனை ரொம்ப நேரம் பார்க்க முடியாது, கிளாஸ் இல்லாமல் பார்க்க முடியாது. அப்படி பார்த்தா கண்ணு கூசும். பார்த்துட்டு வேற எது பார்த்தாலும் தெரியாது. ஏன்? அந்த பிரைட்னஸோட அஃபெக்ட் இருக்கும். மோசே மலையிலிருந்து இறங்கி வரும்போது அவருடைய முகம் சூரிய முகத்தை போல என்ன செய்ததுதான்? பிரகாசித்தது. அதான் சங்கீதக்காரன் சொல்றாரு, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. சரி, இப்ப ஆண்டவரை நோக்கி பார்க்கும் பொழுது நம்ம என்ன செய்யணும்? வாட் ஷுட் வி டூ when we look at him? அதுதான் இந்த சங்கீதத்திலிருந்து சில காரியங்கள் நான் சொல்ல விரும்புகிறேன். கர்த்தரை நோக்கி பார்க்கும் பொழுது நம்ம என்ன செய்யணும்? 3ஆம் வசனம் வாங்க. 3 அந்த 34:3. என்னோடு கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள், நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக. சரி, கர்த்தரை நம்ம பார்க்கும்போது முதல்ல நம்ம செய்ய வேண்டியது we have to sing praises to him. அவருடைய புகழை நம்ம பாடணும். அதுதான் இன்னொரு வார்த்தையில ஆராதனை அப்படின்னு சொல்றோம். I will bless the Lord at all times, his praise shall continually be in my mouth. அவரை துதிக்கும் துதி எப்பொழுதும் என் நாவுல இருக்கும் அப்படின்னு சொல்றார். நீ நல்லா கவனிங்க. ஆண்டவரை பார்த்தல் அப்படி பார்க்கும்போது நமக்கு முதல்ல பண்ண வேண்டியது துதி. துதி அப்படிங்கிறது பாடல் மட்டும் கிடையாது. பாடல் ஒரு வழி, துதிப்பதற்கு ஒரு வழி. அப்ப நம்ம அந்த பாடல்களின் வரியை உணர்ந்து, கருத்தை உணர்ந்து, அவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து அவரை நோக்கி பாடணும். அதான் முக்கியமானது. சும்மா இசை வாசிக்கிறது, அந்த லிரிக்ஸை பண்ணி பாடுறது, ஆட்டில் பரவசப்படுத்துறது அல்ல வொர்ஷிப், ஆராதனை. இன்னைக்கு கான்செப்ட் நினைச்சுக்கிட்டாங்க, ஆட்களை பரவசப்படுத்தணும், நம்மளை பெரிய ஆளா காமிக்கிறோம். அது மாயவத்தை காரணாகிய சீமோனுடைய ஆவி. அப்போஸ்தலர் 8 வாசிக்கிறோம். பேதுரு அப்படி பண்ணல. அப்போஸ்தலர் பவுல் அப்படி என்ன செய்யல, பண்ணல. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதை என்ன செய்யல, தங்களை பெரியவர்களாக அவர்கள் காண்பிக்கவில்லை. அப்போ இந்த சிங்கிங் பிரைஸ் அப்படிங்கிறது பரவசப்படுதல் கிடையாது, அவருடைய பிரசன்னத்தை உணர்தல். ரொம்ப நல்லா நான் ஃபீல் பண்ணேன் இல்லை, அது ஃபோக்கஸ் கிடையாது. நான் கர்த்தருடைய பிரசன்னத்தை நான் என்ன செஞ்சேன், நான் உணர்ந்தேன் அப்படின்னு சொல்லப்பட்டு. ஸோ கர்த்தரை துதிக்கணும். நான் இந்த ரெசரக்ஷன் சண்டே கூட எங்கள் சர்ச்சில் நம்ம சர்ச்சில் பேசும்போது வொர்ஷிப் அப்படின்னு ஒரு பாயிண்ட் நான் சொன்னேன். உயிர்த்தெழுந்த பின்பு அவங்க என்ன செஞ்சாங்க, என் சீஷலுக்கு நீங்கள் போய் அவரை உயிர்த்தெழுந்த செய்தி அறிவிங்க அப்படின்னு ஆண்டவர் தூதர்கள் சொன்னார். அப்புறம் அவங்களுக்கு போகும்போது ஆண்டவர்களுக்கு எதிர்பட்டாரு. அந்த பெண்கள் என்ன பண்ணாங்க, உடனே அவரை பணிந்து கொண்டார்கள். When they look at Jesus, immediately they worshipped him. They bowed before him and worshipped. கலிலேயாவுக்கு போக முடியும் சொல்லுங்கனாரு. அவங்க சொன்னது கேட்டு சீஷெல்லாம் ஓடினாங்க கலிலேயாவுக்கு. அங்கே இயேசுவை கண்டார்கள். இயேசுவை பார்த்த உடனே என்ன பண்ணாங்க, உடனடியாக என்ன செய்தார்கள், அவர்கள் பணிந்து கொண்டார்கள். ஸோ எப்பெல்லாம் இயேசுவை பார்க்குறோமோ அப்பொழுது நாம் என்ன செய்யணும், பணிந்து கொள்ள வேண்டும், அவரை துதிக்க வேண்டும். 4ஆம் வசனம். நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னை என்னுடைய எல்லா பயத்திற்கும் நீங்களாக்கி என்ன செய்தார், விட்டார். I sought the Lord, he heard me and delivered me from all my fears. ரெண்டாவது, அவரை பார்க்கும்போது நம்ம செய்ய வேண்டியது தேடுதல், சீக்கிங். அவர் நம்ம என்ன செய்யணும், நம்ம தேடணும். அவரை தேடுதல் என்று சொன்னால் தேடுகிறவன் கண்டறிவான் சொல்லப்பட்டிருக்குது. சங்கீத வசனம் ரொம்ப அழகா இருக்குது. நான் அவரை தேடினேன், I sought the Lord, he heard me. அவர் என்ன கேட்டாரு, கேட்டு என்ன பண்ணாரு, எல்லா பயத்துல இருந்தும் என்ன செய்தாரு, நீக்கி விட்டார். இப்ப ஆண்டவரை தேடும் போது நம்ம நிறைய நேரத்துல கடமைக்காக தேடுவோம். ஜெபம் பண்ணுவோம், பைபிள் வாசிப்போம், சர்ச்சுக்கு போகணுமேன்னு போவோம். அந்த தேடுதல் கிடையாது. நீங்க நீதிமொழியில வாசிக்கிறோம், கர்த்தருடைய வசனம், கர்த்தருடைய பிரசன்னம், இதெல்லாம் எப்படி தேடணும், புதையல்களை தேடுகிறதை போல தேடணும். இப்போ இந்த லேண்ட்ல ஒரு புதையல் இருக்கு, பல கோடி மதிப்புள்ள சில பொருட்கள் இருக்கு, தங்க வச்சுக்கோ பேச்சுக்கு, தங்கம் இருக்கு அப்படின்னு சொன்னா என்ன பண்ணுவோம், அது இருக்கட்டும் அப்படின்னா சொல்லுவோம். ரொம்ப சின்சியராக டோர்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு அதை தோண்டி எடுத்து எவ்வளோ ஆழம் போனாலும் பரவாயில்ல தேடுறோமா. போர் லாரி வர வச்சு வீட்டில் தண்ணி போடுறோம்,
100 அடி போட்டு தண்ணி வரல, 200 அடி தண்ணி வரல, சரி பரவாயில்ல விட்டுருங்கன்னு சொல்கிறோம். இல்லை, 400 அடி போனாலும் தண்ணி வர விட மாட்டோம். ஏன்னா தண்ணீர்ங்கிறது ஒரு புதையல், ஒரு எசென்ஷியல் கமாடிட்டி. அது இல்லாமல் நம்மளால ஜீவிக்க முடியாது. அப்போ அதுக்கு எத்தனை அடி, 450 அடி, 500 அடினாலும் போ, தண்ணியை முதல்ல எடு அப்படின்னு சொல்கிறோம். அதுதான் தேடுதல். தேடுதல்லாம் ஜெபம் பண்ணோம், கர்த்தர்கிட்ட பேசல, எஞ்சி போயிட்டோம். இல்லை, நம்முடைய குறிப்புகளுக்கு பதில் கிடைக்கிற வரை, நம்முடைய வேண்டி கொள்கிறதற்கு பதில் கிடைக்கிற வரை, கர்த்தர் நமக்கு மறு உத்தரவு அருளி செய்கிற வரை. ஐ sought the Lord, he heard me. அவர் என்ன கேட்டார் அப்படிங்கிற நிச்சயம் எனக்குள் வர்ற வரை அவரை தேடணும். சரிதானே? அப்போ பாருங்க, தேடுதல் உங்களுடைய வாழ்க்கையிலே முதலாவது முக்கியமானதாக இருப்பதாக. சீக்கிங் மஸ்ட் பி அவர் டாப் மோஸ்ட் ப்ரையாரிட்டி. ஒரு முன்னுரிமையோடு தேடணும். நல்லா ஓஞ்சி வேலைலாம் பார்த்து, உலகத்துக்கு வேலை பார்த்து டயர்டாகிற நேரத்தில் அவரை தேடினீங்கன்னா கண்டுபிடிக்க முடியாது. அதிகாலை தேடுகிறவன் என்னை கண்டடைவான்னு சொல்லியிருக்கிறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? எப்போ நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருக்கீங்க, ஒரு நைட்டு ஃபுல்லாக ஒர்க் பண்ணுறீங்க, தூங்கி எழுந்திரிச்சிருக்கீங்க, அது உங்களுக்கு அதிகாலையாக இருக்கலாம். ஸோ வென் யூ ஆர் ஃப்ரெஷ் இன் யுவர் மைண்ட் அண்ட் பாடி, யூ சீக் த லார்ட். எப்போ உங்களுடைய மனசுலையும் சரீரத்திலையும் ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுறீங்களோ அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? கர்த்தரை நீங்கள் தேட வேண்டும். ஒரு எதிர்பார்ப்போடு கூட கர்த்தரை தேடணும். சீக் காட் வித் எக்ஸ்பெக்டேஷன்ஸ். நான் கேட்டேன், அவர் தேடினா அவர் எனக்கு பதில் கொடுப்பாரு. நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே நாம் அவரை பற்றி கொண்டிருக்கிற தைரியம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஸோ நான் அவரை தேடுறேன், அவர் எனக்கு செவி கொடுப்பார். பாலியாங்கிச்சோ பாஸ்டர் சொல்லுவார், எழுதியிருக்கிற புக்கில், அவர் ரூமில், ப்ரேயர் ரூமில் 2 சேர் போட்டிருப்பாராம். ஒன்று உட்காந்து ஜோம் பண்ணுவாராம், இன்னொன்று ஆவியானவருக்குன்னு சொல்லுவார். ஆவியானவர் நான் ஜோம் பண்ணும்போது அந்த இடத்துக்கு வாராரு. அப்போ அவருக்கு ஒரு சேர், இந்த சேரில் ஆண்டவர் ஆவியானவர் உட்கார்ந்து இருக்கிறாரு அப்படிங்கிறத இமேஜின் பண்ணி அதை ஃபீல் பண்ணி தான் ஜோம் பண்ணுவாராம். அப்போ தான் கர்த்தர் கேட்குறாரு உணர்வு வரும். நான் ஜோம் பண்ண அவர் எங்கேயோ இருக்காரு, கேட்கறான்னு கேட்கலன்னு தெரியலையே. இல்லை, ஜெபங்கிறது நம்ம திருப்திக்கு பண்ணிட்டு போகிற ஒன்றும் கிடையாது. நல்லா கவனிங்க, தேடுதல் என்பது உங்கள் திருப்திக்கு பண்ணுகிற ஒன்று அல்ல. தேடுதல் என்பது அவரிடத்திலிருந்து பதிலை பெற்றுக்கொள்கிற வரை நாம் செய்ய வேண்டிய ஒன்று என்பதை நாம் என்ன செய்திடக்கூடாது, மறந்து போய்விட கூடாது. ஸோ நம்ம ஆண்டவரை தேடணும். எப்பெல்லாம் தேடணும்? எப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறதோ அப்பெல்லாம் நம்ம என்ன செய்ய வேண்டும்? கர்த்தரை தேடுவதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். ஆண்டவரை நாங்கள் முழு உள்ளத்தோடு கூட தேடுகிற கிருபை எங்களுக்கு தாரும். 3வது 6ஆம் வசனமாக 34:6. இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவன் இடுக்கணுங்களுக்கெல்லாம் நீங்களாக்கி என்ன செய்தார்? ரட்சித்தார். This poor man cried out and the Lord heard him and saved him out of all his troubles. Sobbing அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நான் சொல்ல விரும்புகிறேன். சோபிங் அப்படிங்கிற ஆங்கில வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? தேம்பி அழுதல். தேம்பி அழுதல். இங்க பயன்படுத்தப்பட்டிருக்கிற ரூட் வார்த்தை தான். திஸ் புவர் மேன் கிரைட் அவுட். இந்த ஏழை கூப்பிட்டான் அப்படின்னு தமிழ்ல இருக்கு. இந்த ஏழை தேம்பி அழுதான் அப்படின்னு சொல்லலாம். சோபிங் அப்படிங்கிற வார்த்தைக்கு ஒரு அப்படி உடஞ்சி அழுவோம்ல, அதான் சோபிங். தேம்பி அழுது. அப்ப இந்த ஏழை கூப்பிட்டானா சும்மா ஆண்டவரே அப்படி இல்லை, ஒரு குருடன் கூப்பிட்டான் பாருங்க, அதான் சோபிங். எப்படி கூப்பிட்டான்? இன்னைக்கு இயேசுவை விட்டா திரும்ப என் ஊருக்கு வருவாருன்னு தெரியாது, எனக்கு விடுதலை கிடைக்குமா தெரியாது. பக்கத்துக்கு எல்லாரும் அதட்டுறாங்க, போலீஸ் அதட்டுறது, அதிகாரிகள் அதட்டுறாங்க, ஜனங்க அமைதியா இருப்பா, தொந்தரவு பண்ணாதப்பா அப்படிங்கிறாங்க. அந்த கூட்டத்தில் இவன் சத்தம் கேட்கறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஆனா சத்தம் போட்டான், தாவீதின் குமாரனே. அந்த ஏழையினுடைய சத்தம் உள்ள இருந்து உடஞ்சி அவன் அழுதான் பாருங்க. அவ்வளவு திரள் கூட்டத்துல அந்த சத்தம் எல்லா கூட்டத்தையும் இறைச்சலையும் தாண்டி இயேசுவின் காதுல விழுந்தது. அதனால சங்கீதக்காரன் சொல்றாரு, இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் என்ன செய்தார்? கூப்பிட்டார். அப்ப நம்ம ஆண்டவரை பார்க்கும் போதெல்லாம் அழுது ஜெபமானோம், அழுது அவர்கிட்ட கேட்கணும், உடைஞ்சி போய் அவருடைய சமூகத்தில் என்ன செய்யணும்? நிற்கணும். நம்ம எப்போ அழுவோம்? when will we cry? எப்போ நம்ம உடைஞ்சி போறோமோ அப்போ அழுவோம். when we are broken we will cry. ரெண்டாவது, எப்போ நமக்கு முடியலன்னு தோணுதோ, when we realize I cannot do it or it's impossibility to me, it's impossible to me, இது என்னால முடியாது அப்படின்னு எப்போ உணர்ந்து கொள்றோமோ அப்போ என்ன செய்வோம்? அழுவோம். when serious things are happening in our life we'll cry. ரொம்ப ஒரு தீவிரமான ஒரு பிரச்சனை, ஒரு கிரிட்டிக்கல் வியாதி, ஒரு விபத்து, அழுவோம். என்ன சூழ்நிலைகள் நம்மளால கட்டுப்படுத்த முடியல, when we can't control the situation we'll cry.
கையை விட்டு போயிடுச்சு அப்படின்னா என்ன செய்வோம்? நம்ம அழுவோம். அப்போ நீங்கள் நல்லா கவனிக்கணும், எங்கேயாவது நின்று அழக்கூடாது, மனுஷன் முன்னாடி நின்று அழக்கூடாது. உங்கள் கண்ணீரெல்லாம் வேஸ்ட் பண்ணாங்க. வெளியே நீங்கள் அழுறதுக்கெல்லாம் கணக்கு கிடையாது. ஆனால் அவருடைய சமூகத்தில் நீங்கள் அழும் பொழுது அவைகள் துருத்திகள் என்ன செய்யப்படும்? ஆண்டவர் பைபிள் அழகாக வசனம் சொல்லுது, நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம அழும்போது அவைகள் எல்லாம் என்ன செய்யப்படுமோ? துருத்திகள் வைக்கப்படும் அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். துருத்திகள் வைக்கப்படும். God will count every drops of your tears. உங்களுடைய அழுகையின் ஒவ்வொரு சொட்டையும் கர்த்தர் என்ன செஞ்சிருக்கிறாரு? துருத்தியில் வச்சிருக்கிறாரு. அதற்கு பதிலை ஆண்டவர் நிச்சயமா நமக்கு என்ன செய்வார்? கர்த்தர் தருவார். ஸோ நம்ம அழணும். அழ நமக்கு நீங்கள் பொதுவாகவே ஒரு அழுது முடிச்சிட்டிங்கன்னா ஃப்ரீ ஆயிடுவீங்க. அதனால துக்க வீட்டில் அழுவாங்க. சில பேர் அழாமல் இருந்தாங்க, அழக்கூடாது அப்படின்னு கண்ட்ரோல் பண்ணிட்டு அழுது ஒரு மாதிரி ரொம்ப சீரியஸாக அஃபெக்ட் ஆகிட்டா அழமாட்டாங்க. அழலை அப்படின்னா மனசு பாதிக்கும். அழும்போது வென்டிலேட் பண்ணிட்டோம் அப்படின்னா மனசு ஃப்ரீயாகும். அதனால் கதறி அழுவாங்க, நான் பார்க்குறோம். ஆண்டவர் நம்முடைய அழுகையை கவனிக்கிற ஆண்டவர். God will listen our cries, serious cries. ஸோ அதனால் நீங்கள் மூணாவது அவரை பார்க்கும் பொழுதெல்லாம், எப்பொழுதெல்லாம் அவரை பார்க்குறோமோ அப்போல்லாம் அழுக வரணும். ஆராதிக்கும் போது நம்ம கண்ணிலேருந்து கண்ணீர் வரணும். பிரசனத்தை உணரும் போது அழணும். தேசத்துக்காக ஜெபிக்கும் பொழுது ஒரு சொட்டு கண்ணீர் வரணும். ஆட்கள் ரட்சிக்கப்படணும் ஆண்டவரே அப்படின்னு ஜெபிக்கும் போது ஒரு கண்ணீர் வரணும். நம்ம பிள்ளைக்கு ஒரு தேவைன்னு சொன்னால் எவ்வளோ கண்ணீர் விடுறோமோ அதே கண்ணீரை இன்னொரு பிள்ளைக்கு விடணும். ரட்சிக்கப்படாத ஆட்களுக்காக விடணும். தேசத்துக்காய் பட்டணத்துக்காக நம்ம என்ன செய்யணும்? நம்ம விடணும். விடும் பொழுது கர்த்தர் நமக்கு என்ன செய்வார்? அந்த கிருபையை தருவார். 8ஆம் வசனமாக, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கை இருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். டேஸ்ட் அண்ட் see that the Lord is good. மூணாவது நான் ஒன்று சொல்றேன், seeing reality. whenever you look at, அவரை நோக்கி பார்த்து, அதுக்கு தான் விளக்கம் கொடுத்துட்டு இருக்கேன். whenever you look at God, you look at reality. 4 வார்த்தை நான் சொல்லியிருக்கிறேன், நிறைய சொல்லலாம், 4 சொல்றீங்க. ஆண்டவரை நோக்கி பார்த்தெல்லாம் பார்க்கும்போது நம்ம என்ன செய்யணும்? அவரை துதிக்கணும். we will sing praises to him. அவரை தேடணும். we will seek him. மூணாவது sobbing. அவரை பார்த்து நம்ம மனம் உடைந்து நம்ம என்ன செய்யணும்? அழணும். 4வது we will see, நம்ம என்ன செய்யணும்? உண்மைகளை உணரணும். seeing reality. The Christian journey வந்து இட்ஸ் a self realizing journey. உணர்வே இல்லாமல் போகிறது வந்து கிறிஸ்தவ வாழ்க்கை கிடையாது. ஒவ்வொரு தடவையும் நின்று நிதானித்து போகிற ஒரு பாதை. தேவனே எங்களை ஆராய்ந்து பாரும், எங்களை சோதித்து எங்கள் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும், வேதனை உண்டாக்கும் வழி எங்களிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியில் எங்களை என்ன செய்யும்? நடத்தும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ கண்ணை மூடிட்டு குருட்டுத்தனமாக நம்புறதல்ல கிறிஸ்தவம். அப்படி நினைக்கக்கூடாது. கண்ணை மூடிட்டு குருட்டுத்தனமாக அது இல்லை கிறிஸ்தவம். கிறிஸ்தவம் என்பது செல்ஃப் ரியலைசேஷன். நான் உணர்றோம், இருதயத்தில் விசுவாசித்து வாயிலிடம் என்ன செய்கிறோம்? நம்ம அறிக்கை செய்கிறோம். இப்போ இந்த சீயிங் ரியாலிட்டி அப்படிங்கிற வார்த்தை நான் ஏன் சொல்கிறேன் பாருங்க. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசிங்கன்னு சொல்லியிருக்கிறார் அவர். யூ டேஸ்ட் அப்படின்னா யூ ஹேவ் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். கர்த்தர் எனக்கு நன்மை செஞ்சார் அப்படின்னு ஒருத்தர் சொன்ன சாட்சியை கேட்டு உங்கள் விசுவாசம் தூண்டப்படலாம். ஆனால் அந்த இன்னும் ஆழத்துக்குள்ள நீங்க போகணும்னா நீங்க அதை அனுபவிக்கணும். அப்போ கிறிஸ்தவம் என்பது கேட்டு வளர்வது அல்ல, படித்து வளர்வது அல்ல. கிறிஸ்தவம் என்பது அனுபவித்து வளர்வது. அதான் மற்ற மார்க்கத்துக்கும் நமக்குள்ள வித்தியாசம். ஏதோ சொற்பொழி வாட்டினாங்க கேட்டோம், கொஞ்ச நேரம் கோயில் உட்காந்துருந்தோம் பார்த்துட்டு போனோம், இது இல்லை கிறிஸ்தவம். பிரசங்களை கேட்டோம், உச்சாம ஆமின்னு சொல்லிட்டு போனோம், நல்லா ஒஷி போனோம், டயர்டாகி போனோம். இல்லை, நீ நல்லா கவனிங்க. இந்த சீயிங் ரியாலிட்டி அப்படின்னு சொல்லும்போது த எக்ஸ்பீரியன்சிங் என்ன, அதை அனுபவிக்கலன்னா நம்ம லைஃப் எம்டி ஆயிரும். இஃப் யூ டோன்ட் எக்ஸ்பீரியன்ஸ், the Christian life will be empty. We'll have only knowledge of God, but we won't have experience. அறிவு இருமாப்பை உண்டாக்கும். அறிவு நமக்கு என்ன செய்யாது? வேலை செய்யாது. அந்த அறிவு தான் நம்மளை சோர்வு ஆக்கும், போதும் கத்தவன் சொல்ல வைக்கும், ஓட வைக்கும், நிறுத்திடும் கிறிஸ்தவ ஓட்டத்தை. அதனால தான் நிறைய பேர் நின்றுட்டாங்க. அதெல்லாம் அறிவினால் ஓடுகிற ஓட்டம். நம்ம அறிவில் ஓடக்கூடாது, அனுபவத்தில் ஓடணும். ஆண்டவரே நீ நல்லவர் என்பதை நான் விசுவாசிக்கணும், நான் ருசிக்கணும். நீர் எல்லாவற்றையும் கொடுப்பீர் என்பதை நான் ருசிக்கணும். நீர் கைவிட மாட்டீர் என்பதை நான் ருசிக்கணும். நீர் பாதுகாக்கிற தேவன் என்பதை நான் ருசிக்கணும். நீ நன்மை செய்கிற தேவன் என்பதை நான் ருசிக்க வேண்டும். நீ சந்ததிகளுக்கு இரக்கம் காண்பிக்கிற தேவன் என்பதை நான் ருசிக்க வேண்டும். உலகத்தின் எந்த மூலைக்கு போனாலும் நீர் எங்களை பின்தொடர்வீர் என்பதை நாங்கள் ருசிக்க வேண்டும். ஆண்டவரே, we want to see and taste your goodness.
ஏதோ பார்த்துட்டு போறது கிடையாது, பார்த்து அனுபவிக்கணும் அப்படின்னு கத்துட்டு கேட்போம். கத்த அந்த கிருபைகள் நமக்கு என்ன செய்வாராக தருவாரா. கண்ணு முடி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவள் முகங்களோ வெட்கப்படவில்லை என்று நாங்கள் வாசித்தோம். ஆண்டவரே, நாங்கள் நோக்கி பார்க்கும் பொழுது என்ன செய்ய வேண்டும், அதற்குள்ள ஆழமான அர்த்தங்கள் என்ன என்பதை இந்த நாளில் சிந்திக்கிறதுக்கு கிருபை தந்தீர். அதை நாங்கள் செய்வதற்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். செய்யும் பொழுது ஆண்டவரே, நாங்கள் பிரகாசம் அடைவோம், எங்களுடைய வாழ்க்கை பிரகாசம் அடையும். உங்களுடைய ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காய், வாக்குறுதிகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். God bless you. Have a blessed day.